ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எதற்கும் உதவாத பணம். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். பணம் பயன்படுத்தும் முறை ஆரம்ப காலத்திலே இருந்தாலும் நாம் இன்றைக்கு பயன்படுத்தும் நாணய முறைக்கு வித்திட்டவர் கிமு 550 லீதியாவில் ஆட்சி செய்த கோரக் என்ற மன்னராவார். இவர்தான் அரசாங்கத்தில் இருந்து நாணயம் வெளியிடும் முறையை கொண்டு வந்தார். மக்கள் பொன்னையும் பொருளையும் அரசு கஜானாவில் செலுத்தி அதற்கு ஈடாக செப்பு நாணயம் வெளியிடும் முறையை கொண்டு வந்தார். இந்த பணமானது இன்று மனிதனின் மனதில் பதிந்துவிட்ட ஒன்றாகிவிட்டது. கருவறையில் இருந்து கல்லறை வரை பணம் எல்லா மக்களையும் பாடாய் படித்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் இந்த பணம் நம்மை அடிமையாக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை மறந்து செயல்படுகிறோம். அயல் நாடுகளிலும் நம் நாட்டிலும் பணத்திற்காக இரவு பகல் பாராது உழைத்து கொண்டிருக்கின்றனர். இதனால் எத்தனையோ குடும்பத்தில் பிரிவினைகள், சண்டைகள், இழப்புகள், போராட்டம் எல்லாவற்றிற்கும் காரணம் பண ஆசையே ஆகும். ஆகையால் மனிதனின் முதன்மையான தேவை பணம் என்கிற சூழ்நிலையாகிவிட்டது. வேதத்திலே யூதாஸ் 30 வெள்ளிப்பணத்தை இச்சித்து இரட்சகரை காட்டிக் கொடுத்து தன் ஜீவனையும் இழந்து அந்த பணம் யாருக்கும் உபயோகப்படாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டான். நம் கதையும் அப்படித்தான். இப்படி சம்பாதிக்கும் பணத்தை நாம் எப்படி செலவு செய்கிறோம்? எதற்காக செலவு செய்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்காக அதிக பணத்தை செலவு செய்கிறோம். நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நமக்கென்று ஒரு பிரம்மாண்டமான வீடு, ஆடம்பர செலவுகள், இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியதுதானே. அழியாத நித்திய ராஜ்யத்திற்கு ஆத்ம ஆதாயம் பண்ண செலவு செய்ய எத்தனை பேர் தங்களுடைய பணத்தை பயன்படுத்துகிறோம்? இப்போது ஊழியத்திற்கு பயன்படுத்தாவிட்டால் கடைசி காலத்தில் இந்த பணம் எதற்கும் உபயோகப்படுத்த முடியாமலே போய்விடும். கடைசி காலத்தில் பணத்தை ஊழியத்திற்கு பயன்படுத்துங்கள் என்று கொட்டுவார்கள். அப்போது நம்முடைய பணம் எதற்கும் உதவாது என்று சொல்லுவர். இரட்சக காலம் இதுவே. நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களிடம் உள்ள பணத்தில் கொஞ்சம் ஊழியம் செய்ய பயன்படுத்தலாமே. ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.